காய்கறி மக்களை குட்டி பிள்ளைகளை நல்ல பாதுகாப்பா பார்க்கணும் கேட்டீங்களா? அதுகளுக்கு பின்னாடி போய் நமக்கு ஜீவன் போவோம். அப்பா அந்த அளவுக்கு என்னமா நாட்டியா இருக்குதுவா? மேக்சிமம் எந்த காலத்து பிள்ளைகளும் அப்படிதான் இருக்குது. சில பிள்ளைங்க மட்டும் அந்த பவ்யமா இருக்குதுவா. நமக்கு வீட்டுல உள்ள பிள்ளை பயங்கர நாட்டியாக்கம். ஆனா வெளி ஆட்களை பார்க்கும்போது ஏதோ அப்பாவி பிள்ளை மாதிரி யாரையும் சைலண்டா இருக்குது வேற. பின்ன வெளி ஆட்களை பார்த்தா உடனே குடுக்குடுன்னு அள்ளியதான். சிலரை பார்த்தா போறது, சிலரை பார்த்தா பயங்கர அழக. அது என்னன்னு தெரியல. ஆனா நமக்கு கிட்ட காட்டியது அது அப்பா பிடிச்ச முடியாதுல எந்த சிறுத்துல அப்படி பாடாப்படுத்தம் கேட்டியலா? நம்மளால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. டாய்லெட் போனாலும் பெரிய பாடு மக்களே. இங்க உள்ள பிள்ளை வந்து நம்ம டாய்லெட் போனா அங்கேயும் வரும். நம்மளால டாய்லெட் இருக்கவே முடியாது. ஆல்ரெடி நமக்கு கான்ஸ்டிபேஷனும் அது இது எல்லாம் உண்டு. இதுல வேற போக முடியுமா? முக்கியாக இருக்குது. அப்படி பாடுபட்டு இருக்குது. அந்த இடத்துல டாய்லெட்ல வந்து பக்கெட்ல வெள்ளம் படிச்சதும் அது பண்ணியது இது பண்ணியது. அப்பா நைஸா ஒரு செகண்ட் டாய்லெட் கூட எஸ்கேப் ஆகி வர முடியாது கேட்டீங்களா? உடனே பேக்ல வந்தாங்க. கொஞ்சம் கூட பருவம் வளரியது ஒரு பெரிய பாடத மக்களே. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சத்தனோவில விடலான்னு பார்த்தப்பறம் அதுக்கு மழை இல்லை. சத்தனோ மீன்ஸ் அங்கன்வாடி. இப்போ கூட சவுண்ட் கேட்குது உங்களுக்கு எப்படியுமே. ஏன்னா வந்து சத்தனோவில போனா யூரின் மோஷன் இதெல்லாம் தானி போனோம். இந்த பிள்ளை இன்னுமே சொல்லல கேட்டீங்களா? நின்ன இடத்துல போகுது. பின்ன எங்க அங்க விட முடியும்? பரவ அவ்வளவு அறுத்து கிளிப்பாளுவா. சோ ஒண்ணுக்கு வழியில கேட்டீங்களா? பேச்சும் வேற சரியா வரல. சத்தனோவில பிள்ளைகளை கூட சேர்ந்து விளையாடும்போது கொஞ்சம் பேச்சு வரையும் பார்த்தவரை இந்த யூரின் மோஷனால நமக்கு விட முடியல கேட்டீங்களா மக்களே? இன்னும் மாறும் நாளை மாறுவான் அப்படின்னு பார்த்தவரை ஒரு நாளும் மாற்ற வரல. வேற ஆனி எல்லா விவரமும் எல்லாம் தெரியுது கேட்டீங்களா? யூரின் மோஷன் மட்டும் யானை தெரியல. லேட்டா தட்டு கூட கொடுத்து பார்த்தேன் சேனலும் ஒரு ஏக்கல்லையே. இப்ப எல்லாம் நல்ல வலிக்க மாதிரி ஒன்றும் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ பயமரத்தி அப்படிங்களும் மாற்றம் வரையும் பார்த்தவரை நடக்கல. உங்க வீட்டுல எல்லாம் எப்படி ஆக்கம்? சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லை. அப்போ பயங்கர மூலாறு உள்ளதுவா. ஒரு 1.25 வயசான உடனே நல்ல எல்லாம் பேச்சு திறமையும் வரும். யூரின் மோஷன் அது விளையாட்டே போவோம். தண்ணி எல்லாம் தானி பாட்டில குடிக்கிறது இப்படி எல்லாம் உண்டு. இந்த பிள்ளை இன்னும் தண்ணி கூட பாட்டில குடிக்காது. தண்ணி மீன்ஸ் அந்த சிப்பர் பாட்டில் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த இது. என்ன தெரிஞ்ச பிள்ளைல 1.25 வயசுல சிப்பர் பாட்டில் யூஸ் பண்ணியாச்சு. இது சரி வேண்டாம் இப்போ அதை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா அது வாய்ப்பு இல்லை. சரியா பிடிச்சு குடிச்சா தெரியல மக்களே. இப்போ பால் பெட்டி பாட்டில் உண்டுல்ல அதுதான். என்னத்த சொல்றது மக்களே? கொஞ்சம் பேச்சு திறமை கொஞ்சம் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு நீங்களே நம்ம கலர் இதெல்லாம் காட்டி கொடுத்து கற்றுக் கொடுக்க முடியும். இது பேச்சு திறமை சுத்தமா இல்லைன்னா என்ன பண்ணியது? ஒவ்வொரு வார்த்தையா சொல்லியது. மஞ்சளுக்கு மாமா, கதவுக்கு காவு அப்படி சின்ன சின்ன வேர்ட்ஸ். பின்ன தாத்தா, பாட்டிக்கு வந்து வித்தியாசமான வேற தாத்தி சில வேலை தாச்சின்னு சில வேலை சிரிப்பா வேற. அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களா? பின்ன வேற காக்கா அது மட்டும் கரெக்டா இருக்கும் காக்கா. பின்ன பாலுக்கு பா எல்லாத்துக்கும் முதல் எழுத்துறேன். கரண்ட்டுக்கு காக்கா. பின்ன ஒண்ணு ஒரு வித்தியாசமான வேர்டு பாத்துக்கோங்க. அடுத்து எந்த பிள்ளைங்க பாட்டிக்கு தாச்சின்னு சொல்லும். இது தாச்சின்னு சொல்லிடு. பின்ன தாத்தி 2 வேர்டு யூஸ் பண்ணியது. கேட்கறது சிரிப்பா இருக்கு மக்களே. நல்லா இருக்கும். பின்ன அடுத்த வேர்டு என்னன்னு தெரியுமா? அதிசயமாட்டு மொபைல் போன் உண்டுல்ல, அதாவது நம்மளோட கைபேசி. இதை வந்து என்ன சொல்லியது? நம்ம கையில வச்சிருக்கேன் ஏதோ கைன்னு சொல்லியது. வேலை செல்லுனோ மொபைலுனோ ஒன்னும் சொல்லியது இல்ல. கை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க மக்களே. சின்ன பிள்ளைகளோட பேசி வேர்டெல்லாம் பார்க்க சிரிப்பா தான் நல்லா இருக்கும்.